இப்படி வந்துருங்க சாமி கிட்ட. ஐயா நீங்களும் ஏஞ்சி போய் இப்படி வந்துருங்க ஐயா. அப்படி கொஞ்சம் விட்டு இப்படி நேரில் உட்காருங்க. ஐயா இன்னும் ஒரு 2 பேர் வாங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க சார். இன்னும் ஒரு 2 பேர் அங்க உட்காருங்க. ஒரு 3 பேர் இப்படி உட்காந்துருங்க சாமி. சாமி நீங்க 3 பேர் இப்படி உட்காந்துருங்க. வாங்க வாங்க, உங்களும் இல்லைங்க ஐயா, நீங்க உட்காருங்க. பார்த்தா ஓகே 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 ஓகே. நீங்கள் கொஞ்சம் இப்படி வந்துருங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன தள்ளி வந்துருங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. உட்காந்துங்க. அப்படியே நல்ல நிழலா பார்த்து உட்காந்துக்கோங்க. நல்ல இலையா கொடுங்க சாமி. டேமேஜ் என்ன மாத்திருங்க. வராங்களா என்ன? என்ன சாமி அவங்க விட்டுருங்க. அவங்க கால் மடக்கி உட்கார முடியாது, அவங்க மேலே உட்காந்துக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை டைம் சரியா இருக்கும். டம்ளர் கொடுத்து தண்ணி கொடுமா. டம்ளர் கொடுங்க. கொடுங்க கொடுங்க. தண்ணி தொளிச்சு வச்சல கொடுங்க. அது 6 மணி தான் இருக்கு. படிக்க வேண்டியது. நம்ம பார்வதி முறையே நாமலையாருக்கு, நாமலையாருக்கு, விநாயகப் பெருமானுக்கு, வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பாலதண்டாயுதமணிக்கு ரோகரா. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பரை போதும் இயற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தனை புந்தில் வைத்து போற்றுகின்றேன். ஓம் கொள்ளை இருபிறவி சூழும் நலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியறி கூவாத ஊர் எங்கோ திருவாசகம் எனும்தே. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் வாழ்க, கோகலி ஆண்ட கொருமணி தந்தார் வாழ்க, ஆகமுமா நின்று அன்னிப்பார்ந்தார் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகன் கெடுத்தாண்ட நடி வாழ்க, பிறப்பதற்கும் பிஞ்சகந்தன் வைகொலகள் வல்க, புறத்தார்க்கு செய்யுங்கள் வெல்க, கரங்குவிவார் உண்மைகளும் கோள்கள் வெல்க, திறங்குவிவார் ஓங்கவிக்கும் சீரோல் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவசேவடி போற்றி, நட்டி போற்றி, மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி, சீராடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை சிவன் சிந்தையில் நின்றார் அவன் நன்னாளே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை பொழுதும் ஓயே உறப்பணியார் கண்ணுதலால் தங்கர்னே தங்காட்ட வந்தருதி எண்ணுதற்கு எட்டா எழுதா கலை இறங்கி தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுப்பா மண் இறந்து மிக்கா விலங்கொலியாய் எல்லை
பொல்லாவினையே புகழுமார் ஒன்றறியே வணக்கம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பரப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் பொய்யே ஒன் பொன்னடிகள் கண்டண்டு வீடெடுத்தேன் பொய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலா விளப்பாகாத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த பொய்யாலமெல்லாம் மெய்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமில்லாத இன்பப் பெருமானே நல்லறவே ஆக்கும் அளவு இறுதி இல்லா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அற்கருவாய் போக்குவாய் என்னே பூந்திருப்பால் நின்றறிஞ்சில் நாட்டத்து நேரியா செய்யாய் நரையானே மாற்ற மரங்களிய நின்ற மறையோனே கறந்தபால் கலந்தொடர்ந்து நெய்கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனோரி நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் எனது ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் இயற்ற மறந்திருந்தால் என் பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாய இருளை என்றும் அந்திருப்பார் கட்டி மூடி ஒன்பது வாயை குடிலை மனதால் விமலா உனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தாதார்க்கு சிறியோர்க்கு நல்லி காட்டி நாயை தந்த அடியோர்க்கு தாயை மறந்த மலர்ந்தே தேனா அமுதே சிவபுரனே பாசமா பற்றிக்கும் ஆரியனே நேச அல்புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட வேறார நின்ற பெருங்கரனே வேறாரே ஆரா அமுதே அளவில்லா வெண்மானே ஓராரா உள்ளத்தில் உரிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரே யாவையுமா அல்லையுமா சோதியனே துள்ளுருளை தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்துண்ணே ஆள் கொண்ட எந்தை பெருமானே கோத்தமை ஞானத்தால் உணர்வாம் நம் கருத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுறவே போக்கும் வரவும் புனபொருளா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காம்பெரிய பேரொழியே ஆற்றம்பே வெள்ளமே அத்தான் மிக்கான் நின்ற தோற்றச்சொலியா சொல்லாத நுண்ணறவாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்றே தெளிவேயி சிந்தனையில் ஊற்றாரா உண்ணார் அமுதே உடையானே வேற்றி விகார விடப்படம உன்னடப்ப ஆற்றேமே ஐயா அரணே ஓவன்றன்று போற்றி போழ்ந்து பொய்கொட்டு மெய்ஞானால் வீட்டுங்கு வந்து வினைப்பெருவி சாராமல் கள்ள பரப்பளிப்பிருந்து நட்டம் வைபாடும் நாதனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓவன்றன்று சொல்லுக்கரியானே சொல்லு திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் சொல்லுருவார் உல்லாசவனடிக்கு பணிந்து சிவாய திருச்சித்தம்பலம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் சிவ சிவாய நம அல்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அல்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அல்பெரும் ஜோதி ஒரு கரண்டி வைக்க சொல்றீங்களா? ஒரு கரண்டி அல்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அல்பெரும் ஜோதி சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓ மரகரா
அடியில இருந்து கிண்டி அழுது சாமி காரக்குழம்பு. ஏன்னா லாஸ்ட்ல மொச்சக்கா ஃபுல்லா அடியில் நின்றுது. காரக்குழம்பா வேணும். பாயாசம் அப்புறம் கொடுத்துக்கலாம் சாமி. வீட்டுல லாஸ்ட்ல தானே சாமி. கப்பு குட்டி எல்லாம் இருக்கும். பாயாசத்துக்கு பயர்லாம் வரும். இது ஒண்ணும் வராது. மேல ஒண்ணு போடுங்க. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் அரகரா. அத மேல ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் காரக்குழம்பு பிரியார். குழந்தையில இருந்தே காரக்குழம்பு தான் சாப்பிடுவார். சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பதி ஓம் அரகரா. நாமலையாருக்கு நாமலையாருக்கு விநாயகப் பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு காலதண்டாயுதபாணிக்கு ஆர்ப்பொறிஞ்சொலி ஆண்டவருக்கு அன்னம் பாவித்த அன்பர்களுக்கு அன்னம் பாவித்த அன்பர்களுக்கு அரோகரா. பாயாசம் கொடுத்துட்டீங்களா? பாயாசம் ஐயா, இன்று மே 1 இன்றைய அன்னதானம் வந்து யூகேல இருந்து ரவிக்குமார் மைத்திலி நித்யா அண்ட் ஹரன். ரவிக்குமார் மைத்திலி நித்யா அண்ட் ஹரன் இவங்க குடும்பத்தினர் தான் இன்று உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. நாமளை கரோகரா. எல்லாரும் சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. அதுக்குள்ள காரக்குழம்பு கொடுக்கறதுக்குள்ள ஏன் மோர் கொடுக்குறேன்? இரு மோர் கொடுக்காத. மோர் வச்சிருயா. காரக்குழம்பு எடுத்துட்டு வாயா. 2 பக்கெட் எடுத்துட்டு வா. தாத்தா உட்காருங்களா? அடுத்த பந்தி உட்காருங்களா? சரி உட்காருங்க. முன்னுக்கா உட்காருங்க. எல்லாம் வந்துருச்சுங்களா? எல்லாம் வந்துருச்சு. மோர் மோர் சாமி எடுத்த உடனே மோருக்கு போயிட்டு இருக்கிறீங்க. பருப்பு நெய் சாப்பிட்றது தானே, அது குளிர்ச்சி. வரேன் அடுத்த வந்து நம்ம சவுத் ஸ்ட்ராங்கா இருக்கு. நைட்டு வேலை செய்யும். காரக்குழம்பு சாமி வேணாமா? ரசம் சாமி சாதம் ரெடி பண்ணி வைங்க. சாப்பிட முடியல யாரும்.
இருங்க சாமி, சாப்பிட்டு முடியட்டும், பொறுமையா கொடுப்போம். தண்ணி வாங்கிங்களா? ரசம் பாக்கிட்டு இருக்குங்களா? சொன்னதான் தரேன். சாதம் கொடுத்தாங்க. இது ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். இருக்கா தண்ணி? தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, குறையாது பாருங்க. ஒரு வாய் குடிங்க. அவ்வளோதான், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பாடு மோர் குடு, மோர் குடு, மோர் பக்கெட் எங்க? ஐயா வச்சிருக்காரு அந்த கப்பல ஒரு ஆசை வச்சு. இருக்கா மோரு? போன் 20 நிமிஷத்துக்கு எடுக்காத, வண்டி முடிகிற வரைக்கும். மோருங்க வேண்டாம், மோரா கொண்டா. நீங்க உங்க வேலையை பாருங்க. தட்சணை கொடுத்துறேன், இந்த நீங்களே கொடுங்க. இருங்க இருங்க சாமி, இந்த தண்ணி முடிக்கிட்டேன். சாப்பாடு கேக்குறாங்க பாரு சாமி, சாப்பாடு கேக்குறாங்க பாரு. சாப்பாடு அதான் தட்சணை கொடுத்துடலாமா? சங்கராய நமஹ அருணாச்சலாய நமஹ. சாமி ஏற்றுவாங்க, காத்துல பறக்க போகுது. ஓம் நமச்சிவாய.
நம சிவாய. மாசே சாதம் மோர் சாப்பிடு. போதுமா? கொஞ்சம் சாதம் வச்சு மோர் சாப்பிடு. ஃபுல் ஆயிடுச்சா? சரி, ஓகே. ஆ ஐயா, சாதம் எடுத்துட்டு வாங்க. சாதம் மோர். ஐயா, சாதமா? சாமி திருப்திங்களா? நம சிவாயா. நம சிவாய. யார் தண்ணி சாமி திருப்தியா? மோர் வேணுமா சாமி? ஐயா, மோர் எடுத்துட்டு வாங்க. சாமி ஆ ஏன் மோர் ஊத்திட்டீங்களா? மோர் மெரிக்கூடாது சாமி. சாப்பிடுறவங்க எடுத்துக்கோங்க, சாப்பாடு இருக்கு. கலக்கி எடுத்தாச்சு, போதும் விட்டுரு. நாமயாருக்கு பெருமானுக்கு வேல் முருகனுக்கு. சாமி நல்லா இருக்கா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். திருப்தியா சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். சாப்பிடலாம், வெயிட் பண்ணுங்க. அதான் இருக்கு பாரு சாமி ட்ரே. அது ரெண்டு சாப்பிடுறது சரி, சாப்பிடுறது பேப்பர்ல படியில் வச்சு போகுது பார்த்துக்கோங்க. சரி சரி, எல்லாம் அதெல்லாம் பண்றாங்க. ஒரு கப்பு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அவருக்கு ஒரு கப்பு கொடுத்துருங்க சார். எப்படி ஊத்த முடியும்? இல்லை, ஒரு கப்பு கொடுத்துருங்க, அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். அவர் குடிக்கிறாரு, ஏதாவது பண்றாரு. கோபாசாமி ஒரு 5 நிமிஷம் இருங்க, பரிமாற்றி வந்துடுவோம். உட்காருங்க உட்காருங்க. உட்காந்து சாப்பிட்றீங்களா?
அவருக்கு தண்ணி கொடுத்துருங்க. దక్షిణ గోపురమ్మా దక్షిణ సమీన సమీన தாத்தா உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. நீங்க மேல உட்காந்துக்கிறது தானே சாமி, மேல உட்காந்து ஒரு பிளேட்ல சாப்பிடலாம்ல. முடியலாம் பரவாயில்ல, விடுங்க. சாப்பாடு இருக்கியா? பருப்பு பருப்பு வந்துட்டு இருக்கு பின்னாடி. ஏன் பருப்பு யாரு? சாமி உங்களுக்கு என்னது? ஒரு கோவா சாப்பாடு கொடுத்துருங்க. வா கோவா. சாம்பார் வாங்கி சாம்பார் வாங்கிக்கோங்க. கோவா காரக்குழம்பு சாப்பிட்றியா? குளத்துக்கு போய் தான் குடிச்சிட்டு வரேன். ரசமா? சாமி பொரியல் ஒரு கண்டி கொடுத்துருங்க. சாமி 2 பேருக்கு பொரியல் கொஞ்சம் கொடுத்துருங்க. பாத்திரம் வச்சிருக்கேன். போதுமா? திருப்தியா? இருக்கு. வடை அப்பளம் வாங்கிக்கோங்க. ஒரு அப்பளம் கொடுத்துருங்க சாமி, ஒரு வடை கொடுத்துருங்க, ஒரு வாழைப்பழம் கொடுத்துருங்க. சிவாய நம. 2 வடை 2 வாழைப்பழம் வாங்க. பொறுமையா சாப்பிடு. சாமி புறையிறது பாருங்க, தண்ணி கொடுங்க. காரக்குழம்பு இருக்கு, பருப்பு இருக்கு. என்ன
அதுல கொஞ்சம் போல அந்த பொரியல் மட்டும் வச்சிருக்கேன். சாதத்து மேல பொரியல் வச்சிருங்க சாமி. வச்சிருப்பீங்க, சூடு பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுட சுட சாப்பிடுங்க, அவ்வளவுதான். தட்சணை சாப்பிடுறவங்க யார் லெட்டர் வருமா? நீங்க போக மாட்டீங்க, அவர்கிட்ட சொல்றேன். நீங்க திருவண்ணாமலை அண்ணாமலையரோட பில்லர் சாமி. நீங்க திருவண்ணாமலை விட்டு நகர மாட்டீங்க. அவரு சாமி எங்க வேணா கிளம்பிடுவாரு. அவருக்கு மூட மாறிடுச்சு, காலிங் வந்துருச்சுன்னா கிளம்பிடுவாரு. காசி கிளம்புவாரு, ராமேஸ்வரம் கிளம்புவாரு, ரிஷிகேஷ் கிளம்பிடுவாரு சாமி. இல்ல துறவி போயிட்டு வரீங்களா ஐயா? நண்பர்களும் மேலும் மேன்மடைவதும் அண்ணாமலர் உண்ணாமலையோடைய ஆசீர்வாதம் அவர் என்றும் ஏற்றிருக்க வேண்டும். என்றும் ஓய்வு இல்லாமல் அவர் வாழ வேண்டும். அன்பும் அருவமாக அவருடைய பொறுப்புகள் வாழ வேண்டும். கோபத்தை பயன்படுத்தாமல் எந்த காரியம் செய்தாலும் எந்த காரியத்தில் நாம் பயனுள்ள காரியங்களால் வெற்றி பெறுவோம். கோபம் நம்மை எல்லா சிந்தனையும் நம் சிந்தனையை ஏற்க செய்வதால் அந்த கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அன்பே சிவம். வரவங்களுக்கு கொடுப்பா. வாங்க பகவான், பகவான் வாங்க. என்ன பகவான், நல்லா இருக்கீங்களா? அப்புறம் தட்டு வாங்கியாச்சா? ஐயா காரக்குழம்பு இருக்கு, நெய் பருப்பு இருக்கு, தயிர் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு. பொரியல் நான் கொடுத்தேன், பொரியல் வாங்கிக்கோங்க. முன்னாடி போயிட்டு பாயாசம் வாங்கிக்கோங்க. இந்த சாமி வாங்க, பொரியல் வாங்கிக்கோங்க. பொரியல் உங்களுக்கு வேண்டாமா? மோரா? காரக்குழம்பு ஊத்துங்க அவருக்கு. பருப்பு இருக்கு, கொடுங்க. எல்லாம் ஒண்ணும் பண்ணாத, பாத்துக்கலாம். எல்லாம் காரக்குழம்புன்னு கேட்க வேண்டியது. காரக்குழம்பு எடுத்துன்னு வந்தா மோர் சாப்பிடுறது. பாயாசம் ஒரு கப்ல வாங்கிக்கோங்க. பருப்பு இருக்கு, காரக்குழம்பு இருக்கு. சாமி உருளைக்கிழங்கு பொரியல்லாம் இப்பயே காலி பண்றேங்க சாமி, உங்களை தான் சொல்றேன். என்ன வேணும் குருஜி? பாயாசமா வாங்கிக்கோங்க. முன்ன போயிட்டாங்க குடிங்க. ரெண்டு கிளாஸ் கூட பாயாசம் குடிங்க. குருஜி வராரு பாருப்பா, பாயாசம் கொடுப்பா. போதுமா?
குடிச்சிட்டு வந்து இன்னொன்று வாங்கிக்கோங்க. சாமி வாங்க, பாயாசம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. அது இல்லை, அடியில் இருக்குங்க. இல்லை, தட்டு ஐயா வச்சிருக்காரு. என்ன இன்னைக்கு போராட்டம் நடத்துனீங்களா, சரியாயிடுச்சா? திரும்ப ஒன்றும் முடியலையா? கவர்லாம் இல்லைம்மா. பாயசம் சாப்பிட்டா எல்லாருக்கும் தெரியணும்ல. கவர்ல கொடுக்க மாட்டாங்க, பிளேட்ல தருவாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு போலாம். வாங்க சாமி, என்ன எங்க வந்துக்கிறீங்க? என்னது? வாழைப்பழம் இருக்காப்பா? இருங்க பாக்குறேன். அங்கேயே எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க நிறைய. என்ன சாமி? கொடுப்பா. சாமி என்ன கேட்டாலும் கொடு, என்ன கேட்டாலும் கொடு. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைத்து கொண்டு விட்டாய். சாப்பிட்டோட 2 பழம் சாப்பிடுவேன். அப்போ ஒரு பழம் கொடுத்தாலும் எனக்கு இன்னொன்று தாங்கன்னு கேட்பேன். இப்ப அதுவும் கேட்கறது இது. அண்ணாமலை பேசுறாரா, நம்மளே அவருக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. நீ திடீர்னு நீயே போயிடு. அண்ணாமலை யார் திட்டினாவும் அவன் பைத்தியக்காரங்க, நல்லவன் திட்ட மாட்டாங்க. நான் பாயசம், காரக்குழம்பு, பருப்பு, காரக்குழம்பு, இன்றைய ஸ்பெஷல் காரக்குழம்பு. சாமி என்ன சாமி? காரக்குழம்பு வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிங்க. சாமி மௌன சாமி. காரக்குழம்பு இருக்கு, கேளுங்க. அப்படிலாம் அதாவது எந்த ஒரு விஷயமும் யதார்த்தமா இருக்கணும். அதேதான், சரிங்களா? அப்புறம் இருக்கா? போதும். வேற என்ன, நாங்க இங்கே இருக்க முடியாது, புரியுதுங்களா? சாதம் கொடுத்துருங்க, அது மேலே பொரியல் வச்சிருங்க. வாங்கிக்கோங்க. காரக்குழம்பு வாங்கிக்கோ. அப்புறம் 2 வாங்கிக்கோ. அதில் வடை வச்சிருங்க. அந்த கப்பில் ரசம் வச்சுருக்கா? பாட்டி